ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 60 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியத்தில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஷிகமாருவோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. மெயினாக குரோனாய் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து தோத்துருக்கலாம், ஆனால் அஃப்கோர்ஸ் இவன் வந்து ஒரு டீமை லீட் பண்ணுறக்கு சரியான ஆள். இவன் சுனினானா கண்டிப்பாக அவனோட டீமை செமையாக லீட் பண்ணுவான். கிட்டத்தட்ட டெமாரியை வந்து இவன் பிடிச்ச இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் மிஷின் போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலுங்கிறது முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முடியாத பட்சத்துக்கு ரிட்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அதை யாருமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக திங்க் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் இந்த பையன் திங்க் பண்ணுறான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆசுமாவும் திங்க் பண்ணுவார். மெயினாக ஆசுமா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு சுனினாருக்கு ரொம்பவுமே தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுனின்ஸ் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போன டைம் நடந்த இந்த நெஜி அப்புறம் நருட்டோ மேட்சை பற்றியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிகமாருவோட ஸ்ட்ராட்டஜியை பற்றிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ ரொம்பவுமே வெறி கொண்டு பாஞ்சு போவான். ஏன்டா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்க இடியட்னு சொல்லிலாம் திட்டுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிகமாருல நருட்டோவை சூப்பர் இடியட்னு சொல்லி திட்டுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த மேட்ச் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை நினைப்பான். இந்த இடத்துல டான்சிங் லீஃப் ஸ்விம்மிங் சாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாவே வந்து சாஸ்கேவோட மேட்ச் பார்க்கறதுக்கு தானே வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து அவனோட மேட்ச் பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா உச்சியாவோட சோல் சர்வைவரே அவன் தான். கிட்டத்தட்ட அவனை பார்க்கறதுக்காக தான் ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினா அவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஜூரிஸை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்ப நான் இங்க வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ரொம்பவுமே அந்த டாபிக்கை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பணக்காரங்க எப்பவும் போல பெட் கட்டி விளையாண்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா, அடுத்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க மாதிரி. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த உச்சியா பையன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுவாரு. இன்னொருத்தர் வந்துட்டு நான் அந்த மிஸ்ட்ரி மேன் சாண்ட்ல இருந்து வந்தான்ல அவங்க மேலதான் பெட் கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வாறு பெட்டுங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் நிஞ்சாஸ் அந்த பக்கம் இருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த சிக்னல் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பணக்காரன் இருக்கான், அவன் ஜெயிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேட்டில் பண்றாங்கன்னா இவன் யாரு பக்கம் பணம் கட்டுறானோ அவனுக்கு ஆப்போனண்டா இருக்கவன் தோக்கணும் தானே நினைப்பான். சேம் அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்திருக்க மாட்டான் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா ஹொக்காகே கிட்ட வந்துட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. பக்கத்தில் இருக்க சுனின்னு வந்துட்டு அவர் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வருவார். அவனுக்கு இன்னொரு 10 நிமிஷம் கொடுங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் காசுக்காக சொல்லுவார். மெயினாக எல்லாருமே இந்த இவனோட பேட்டில் பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. ஏன் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணாட்டி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹொக்காகே சரி 10 நிமிஷம் தானே டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. கென்மா டைம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேனாக்கு வெளியே காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சென்சே அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் நடந்து வர மாதிரி இருக்கும். இது அவன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறவங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அப்பியர் ஆனது யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீ அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் சென்சே வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்சவே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரே ஒரு மேட்ச் தான் பேலன்ஸ் இருக்கு, சாஸ்கே உச்சிகா வெர்சஸ் அந்த காரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப நருட்டோ நெஜி மேட்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான் லீ இருந்துட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஹியூகாவஸ் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் தோத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு லீ வந்து மனசு கஷ்டப்படுவாங்க மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீ சிரிச்சுட்டு நீ சாதிச்சிட்ட நருட்டோ அப்படின்னு சொல்லி நினைப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு நீ உண்மையாமே நல்லவன் லீ அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஆடியன்ஸோட ரேஜ்ங்கிறது ரொம்பவுமே டூ மச்சா இருக்கும். என்ன ரீசனா இன்னும் சாஸ்கே வரல, அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கரோ டெமாரி கிட்ட அந்த சாஸ்கே வருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா வந்துட்டு அவன் வந்துருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அந்த ரெண்டு ரிச் பர்சன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு மேலேயே தான் குறியா இருப்பானுங்க. கிட்டத்தட்ட போன டைமே அந்த உச்சிகா பையனுக்கு வந்து ஏகப்பட்ட அடி விழுந்துருச்சு, அதனால இந்த டைம் வரமாட்டான், நான் தான் பெட்ல ஜெயிக்க போறங்க மாதிரி அந்த ஆளு சிரிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் முடிஞ்சிடும். கென்மாவும் அனௌன்ஸ் பண்றதுக்கு வருவாரு, இந்த மேட்ச் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமா புயல் அடிக்கும். ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க கக்காஷியும் சாஸ்கேவுமே. கென்மா வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்பாரு. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு அவன் பேரு சாஸ்கே உச்சிஹா அப்படின்னு சொல்லுவான். சாஸ்கே அப்பியர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நீ வரவே மாட்டா, பயந்து ஓடிட்டின்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நருட்டோ. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஓ மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஜெயிச்சிட்டம்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான். இருந்தாலும் நீ லூசர் தாண்டா அப்படின்பான் சாஸ்கே. மெயினாக பார்த்தீங்கன்னா கக்காஷிக்கு இங்கே உறுத்துற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் லேட்டாக தானே வந்திருக்காங்க.
பண்ணிட்டாங்க, அதனால இந்த மாதிரியான டிஸ்குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹம்பிளா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 டைம் லிமிட் கொடுத்தாங்க, பரவாயில்ல கரெக்ட் டைமுக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க, என்ன உங்களை மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கென்மா சிரிப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு சாஸ்கேக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா, நான் உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன்னு. அந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு நான் இங்கே உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன்னு அதே விஷயத்த பார்த்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட சொல்லுவான். தூரத்துல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈனோ பயங்கரமாக ஷவுட் பண்ணிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட நருட்டோ ஜெயிச்சது அப்புறம் சாஸ்கே வந்து ஒரு எலைட் மெம்பர் தானே, அவனும் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீக்கு ஒரு சின்ன விஷயம் உறுத்த ஆரம்பிச்சிடும். நான் அந்த நெஜியை தான் தோக்கடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நருட்டோ அதை ஈஸியாக முடிச்சிட்டான். அதே மாதிரி காராக்கு அகேன்ஸ்டா என்னால் நிற்க முடியல, சாஸ்கே வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காராவை காட்டுவாங்க. அவனோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஈவில் லுக்கில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட காங்க்ரோன்ட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரா அவனோட பேட்டில் ஃபீல்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போவான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் பர்சன் வந்துட்டு 2 கிராஸ் நிஞ்சாக்கு சைன் கொடுத்துருப்பா இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எதுக்காகனா, இப்போ சாஸ்கே ஃபைட் பண்ணுறான்ல, சாஸ்கே மேலே பெட் கட்டியிருக்காங்க, அப்போ அவன் ஆப்பனோன் தோக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா காரா கிட்ட போய் நீ தோத்தே ஆகணும்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருப்பாங்க. பேட்டில் ஃபீல்டை விட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நின்று பார்க்கறக்காக பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்புறம் ஷிகமாரு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா வந்து 2 பேத்தையுமே கொண்டிருப்பான். இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவுமே பயப்பட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. ஒரு பேயை பார்த்த மாதிரி அரண்டு போய் நின்றுட்டு இருப்பானுங்க. காராலாம் எதுவுமே நடக்காத மாதிரி சிம்பிளாக நடந்து போயிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் டோட்டலாகவே அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்புறம் ஷிகமாரு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஷிகமாருல ரொம்பவுமே பயந்து போய் இருப்பான். கிட்டத்தட்ட கொன்றிருக்கான், ஒரு கொன்னதுக்கான ஹெசிடேஷன் இல்லாமல் போறானே, இவன் யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நெத்தியெல்லாம் தேய்ச்சிட்டு இருப்பான். காராவை நினச்சி பயப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நருட்டோமே இங்கே ரொம்பவுமே பயந்து போய் தான் இருப்பான். என்னடா மனுஷன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, சும்மா குறுக்கா வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி இப்படியே கொண்டுட்டே வந்தானா ஒரு டெவில பார்க்குற மாதிரி தானே ஃபீல் ஆகும். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷிகமாரும் நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளையும் போட்டிருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேர்த்தோட தாட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தவனுங்க ரொம்பவுமே ஆடி போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. கிட்டத்தட்ட அவன் போனதுக்கு அப்புறமா சப்பா சாமி போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக ஷிகமாரு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான். இந்த நாயை பார்க்கும் போதே தெரியுது ரொம்பவுமே ஈவில் லுக்கோட இருக்கான், அதே மாதிரி எண்ணம் பூராமே ஒரு டெவிலுக்கு இருக்க மாதிரி இருக்கு, கண்டிப்பாக அது உன் ஃப்ரெண்டு சாஸ்கேக்கு மோசமாக தான் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஷிகமாரு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு சாஸ்கே மேலே கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோவோட ஃபேஸை யாராவது நோட் பண்ணீங்கன்னா அங்கே என்ன மிஸ் ஆகிக்குங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரா வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுவான். காரா அண்ட் சாஸ்கே நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கென்மா வந்துட்டு ஒரு வழியா இது ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பேசுவார். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் தான் இருக்கு, 66, 67. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அந்த சுனின் எக்ஸாமோட ஆர்க் முடியுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வெறித்தனமாக போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 66, 67 எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு. கிட்டத்தட்ட சாஸ்கே காரா மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெறித்தனமாக தான் போகும். வரப்போகிற மேட்ச்ல காரா சாஸ்கே 2 பேர்த்துல யார் ஜெயிச்சா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.破れたラブレタ持って吸ったコーラさ破れかぶれのやぶいさが